பெருந்தோட்டத்தின் நடுவே அமைந்திருந்த சின்ன கிராமத்தில் 3 பேர் மிகுந்த பிரசித்தி பெற்றவர்கள். அவர்கள் யோசேப்பு, தனியரசு மற்றும் சேதுபதி. யோசேப்பு ஒழுக்கமிக்க விவசாயி. தனியரசு யோசேப்பின் சிறந்த நண்பர், ஆனால் சற்றே சுயநலமாக இருப்பவர். சேதுபதி பெரிய வளமுடைய மாளிகையின் உரிமையாளர், பணக்காரர். ஒருநாள் யோசேப்பு தன் பண்ணை வேலை முடித்து மாலை நேரத்தில் வயலோர அமர்ந்து சூரிய அஸ்தமனத்தை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது, யோசேப்பா, நாளை நமக்கு முக்கியமான நாள். சேதுபதி ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கப் போகிறார். நாம் எதற்காக அங்கே செல்ல வேண்டும்? அவரது மாளிகையில் நடந்த ஒரே ஒரு நிகழ்ச்சி கூட முக்கிய தன்மை வாய்ந்தது. நம்மை அழைக்கிறார்கள் என்றால் அதில் ஏதாவது இருக்கும்தான். யோசேப்பு ஒரு மாறுபட்ட மனிதர். அவரது வாழ்க்கை நேர்மையின் அடிப்படையிலேயே இருந்தது. அடுத்த நாள் சேதுபதி தனது மாளிகையில் பெரிய கூட்டத்தை நடத்தியிருந்தார். காட்சி மிளிர்ந்தது. விருந்தாளிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இன்றைக்கு நான் முக்கியமான அறிவிப்பை செய்யப் போகிறேன். நான் ஒரு புதிய பண்ணையை உருவாக்க திட்டமிட்டுள்ளேன். ஆனால் இந்த பணியில் ஒரு முக்கிய சோதனை இருக்கும். நேர்மையான ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும். என்னிடம் இருக்கும் பொக்கிஷம் உங்களிடம் கொடுப்பேன். அதனை எப்படி பாதுகாக்கிறீர்கள் என்பதை பொறுத்து என் முடிவை அறிவிப்பேன். யோசேப்பு யோசனையில் மூழ்கினார். இது ஒரு துன்பத்தைப் போல தெரிகிறது என தனியரசு பக்கத்தில் கிசுகிசுத்தார். சேதுபதி ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறிய பைகள் கொடுத்தார். இதில் உங்களின் திறமை வெளிப்பட வேண்டும். 4 நாட்கள் இவற்றை பாதுகாத்து நான் மீண்டும் பார்வையிடுவேன் என்று அவர் கூறினார். யோசேப்புக்கும் தனியரசுக்கும் மற்ற விருந்தினர்களுக்கும் பைகள் வழங்கப்பட்டன. யோசேப்பு பையை எடுத்தபோது அதற்குள் சிறிய நகைகள் இருந்தன. அவர் அதை பார்த்து, இதனை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் என மனதில் உறுதியிட்டார். இதனை விற்கலாம், நாம் நல்ல லாபம் பார்க்கலாம். அது நமக்கு நியாயமல்ல. நாம் என்றும் நேர்மையாயிருக்க வேண்டும். தனியரசு யோசேப்பின் எதிர்மறை பதிலை உணர்ந்துவிட்டார். ஆனால் அவர் தனது திட்டத்தில் உறுதியுடன் இருந்தார்.